நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையொரு திங்கள். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் எம்பெருமானை உபாயமாக கொண்டாள். அவனுக்கு செய்யும் தன்னலமற்ற தொண்டே உபேயம் என்று அறிவித்தாள். இந்த நினைவு இருந்தால் எம்பெருமான் தானே பலனை கொடுப்பார். ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கோ எம்பெருமான் வந்து அவளை கை கொண்டு அவள் ஆசையை நிறைவேற்றவில்லை. எம்பெருமான் மீதிருந்த அளவிறந்த மையலாலும் அவன் தன்னை உடனே வந்து கை கொள்ளாததாலும் மிகவும் கலக்கத்தை அடைந்தாள் கோதை பிராட்டியார். திருவயோத்தியில் இருந்த பிராட்டி உட்பட எல்லோரும் பெருமாளான ஸ்ரீராமனை தவிர வேறொரு தெய்வத்தை அறியாதவர்களாக இருந்தாலும் அந்த பெருமாளுக்கு நன்மையை வேண்டி எல்லா தேவதைகளையும் வணங்கினர். பெருமாளை வேறு எந்த உருவத்திலும் அனுபவிக்க மாட்டேன் என்று கூறிய சிறிய திருவடியான ஹனுமனும் அந்த பெருமாளின் நன்மைக்காக வாசஸ்பதி என்கிற தேவதையை வணங்கினாரே. அப்படியே ஆண்டாள் நாச்சியாரும் காமதேவனை தன்னை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கும்படி வேண்டுகிறாள். இங்கே பகவத் பக்தியால் வரும் அஞ்ஞானம் மிக உயர்ந்தது என்பதை நம் பூர்வாச்சாரியார்கள் காட்டியுள்ளனர். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு மலர்களை கொண்டு மாலைகளை சமர்ப்பித்ததைப் போலே ஆண்டாள் நாச்சியாரும் தன்னை எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கும் மன்மதனுக்கு அவனுக்கு விருப்பமான காட்டு மலர்கள் முதலியவற்றை சமர்ப்பிக்கிறாள். ஆண்டாள் நாச்சியார் இப்படி செய்தாலும் அவளுடைய அளவிறந்த பிரிவாற்றாமைக்கு அது ஏற்கும். ஆனால் நாம் மற்ற தேவதைகளை வணங்குவது நம் ஸ்வரூபத்திற்கு சேராது. முதல் பாசுரம். இதில் காமனையும் அவன் தம்பி சாமனையும் தான் வணங்கும் கிரமத்தை விளக்குகிறாள் ஆண்டாள். பாசுரம். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணர் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவா உய்யவும் ஆங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. பொருள். தை மாதம் முழுவதும் அவன் வரக்கூடிய இடத்தை மெழுகி குளிர்ச்சியாய் மண்டல ரூபத்தில் இருக்கும் கோலத்தை இட்டு மாசி மாதம் முதல் பட்சத்தில் 15 நாட்களில் அழகியதான நுண்ணியதான மணலை கொண்டு அவன் வரக்கூடிய தெருவை அழகாகும்படி அலங்காரம் செய்து அவனை நோக்கி மன்மதனே, நீ என் ஆசையை நிறைவேற்றுவாயா என்று கூறி உன்னையும் உன் தம்பியையும் தொழுதேன். குரூரமான தீப்பொறிகளை சிந்திக்கக்கூடிய ஒப்பற்றதான திருவாழியை திருக்கையிலே உடைய திருவேங்கடமுடையானுக்கு என்னை ஆட்படுத்த வேண்டும். இரண்டாம் பாசுரம். தன் நோன்பின் கிரமத்தை இன்னும் விரிவாக உரைத்து எம்பெருமானிடம் என்னை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் கோதை நாச்சியார். பாசுரம். வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து வரைப்பதன் முன்னம் துறை படிந்து முள்ளுமிலா சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா. கள்ளவில் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புக என்னை ஏய்க்கிற்றியே. பொருள். மன்மதனே, வெள்ளை நிறத்தில் நுண்ணியதாய் இருக்கும் மணல் அதாவது கோலப்பொடி கொண்டு அவன் வரும் வீதியை அலங்கரித்து விடுவதற்கு முன்னே நதிக்கரைக்கு சென்று நன்றாக முழுகி நீராடி முள் முதலானவை இல்லாத விறகு சுள்ளிகளை நெருப்பில் போட்டு உன் விஷயமாக நோன்பை அனுஷ்டிக்கிறேன். ஏன் ஒழுகும் மலர்களாகிய உன் மையல் கணைகளை தொடுத்து கடல் போன்ற திருநிறத்தை உடையவரான எம்பெருமான் என்கிற இலக்கில் போய் நான் அவரை அணைக்கும்படி நீ என்னை செலுத்த வேண்டும். மூன்றாம் பாசுரம். நான் உன்னை நிந்திக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீ என்னை திருவேங்கடமுடையானிடத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவமிலி என்று நெஞ்செறிந்து வாசகத் தளித்து உன்னை வைதிடாமே ஒத்தளர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேர் எழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றியே. பொருள்.
ஊமத்தையின் நல்ல மலர்களையும் முருக்க மலர்களையும் கொண்டு 3 வேளைகளிலும் உன்னுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அதற்கு பிறகும் என் ஆசை நிறைவேறாமல் இருந்தால் இவன் நமக்கு உதவுகிறேன் என்று கூறி அந்த வாக்கை மீறியவன் என்று நெஞ்சில் வருந்தி வாயாலும் உன்னை நிந்திக்காதபடி கொத்து கொத்தாக மலர்கின்ற மலர் கணைகளை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்று கூறப்படும் ஒரு திருநாமத்தை உன் நெஞ்சில் எழுதி வைத்து கொண்டு வியத்தகு தன்மையனான திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படும் விளக்கினில் நான் சென்று சேருமாறு என்னை நீ நியமிக்க வேண்டும். 4ஆம் பாசுரம். இதில் தன்னுடைய வருத்தத்தின் மிகுதியை தெரிவிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். சுவரில் புராண நின் பேர் எழுதி சுவர நற்கொடிகளும் துரங்கங்களும் கவரி பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தட முலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. பொருள். பழையவனே, சுவர்களில் உன்னுடைய பெயர்களை எழுதி சுறா மீன்கள் வரையப்பட்டிருக்கும் கொடிகளையும் குதிரைகளையும் சாமரங்களையும் உடைய பெண்களையும் கரும்பு வில்லையும் உனக்கு சமர்ப்பித்தேன் பார். சிறு வயது முதல் எப்பொழுதும் விரும்பி கிளர்ந்த என்னுடைய பெரிய முலைகள் துவாரகைக்கு தலைவனான கண்ணனுக்கே என்று நினைத்து கொண்டு தொழுதிருந்தேன். விரைவாக நீ என்னை அவனுக்கு ஆக்க வேண்டும். 5ஆம் பாசுரம். இதில் எம்பெருமான் ஒருவனை தவிர வேறு ஒருவனுடன் தன்னை இணைத்து பேசினால் தான் உயிர் வாழ மாட்டேன் என்கிறாள். பாசுரம். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. பொருள். மன்மதனே, ஸ்வர்க்கத்தில் வாழும் உயர்ந்தவர்களான தேவர்களுக்காக வேதம் அறிந்த இங்குள்ள பிராமணர்கள் தங்கள் வேள்வியில் சமர்ப்பிக்க உண்டாக்கிய ஹவிஸை காட்டிலே திரியும் ஒரு நரியானது புகுந்து அதை எடுத்து கொள்வதும் முகர்ந்து பார்ப்பதும் செய்வது போலே தன்னுடைய திருமேனியிலே, அதாவது திருக்கைகளிலே திருவாழியையும் திருச்சங்கையும் உடைய புருஷோத்தமனான எம்பெருமானுக்காக கிளர்ந்தெழுந்த என்னுடைய பெருத்த முலைகள் மனுஷர்களுக்கு என்கிற பேச்சு நாட்டில் உண்டானால் நான் உயிர் வாழ மாட்டேன். 6ஆம் பாசுரம். இதில் பகவானை அனுபவிக்க முற்படும் போது சத்வ குணத்தில் ஊறியவர்களுடன் கூடி அனுபவிப்பது போலே காம சாஸ்திரத்தில் வல்லவர்களுடன் கூடி சென்று எம்பெருமானை அடைவதற்காக காமனை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோக்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில்வண்ணன் காயா வண்ணன் கருவைகளை போல் வண்ணன் கமல வண்ணத் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கெனக் கருள் கண்டாய். பொருள். மன்மதனே, அழகிய வடி உடையவர்களாய் யுவாக்களாய் நன்னடத்தை உள்ளவர்களாய் இருக்கும் காம சாஸ்திரத்திலே நிபுணர்களாய் இருப்பவர்களை முன்னிட்டு கொண்டு தினமும் நீ வரும் வீதிகளில் எதிரே சென்று பங்குனி மாதத்தில் உன்னுடைய உற்சவ சமயத்தில் உன்னை தெளிவுடன் வணங்குகிறேன். நீர் நிறைந்த கருத்த மேகம் போன்ற நிறத்தையும் காயாம்பூ போன்ற நிறத்தையும் கருவிளை பூ போன்ற ஒளியையும் தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் உள்ள திருக்கண்களாலே என் விஷயத்தில் அவன் கடாட்சம் பண்ணும்படி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். 7ஆம் பாசுரம். இதில் திரிவிக்ரமன் எம்பெருமான் என்னை தன் கைகளால் தீண்டும்படி நீ செய்ய வேண்டும் என்கிறாள். எம்பெருமானுக்கே தன்னுடைய பக்தி இருக்கும் என்பதை விளக்குகிறாள். பாசுரம். காயுடை நெல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேசமுன் அளந்தவன் திரிவிக்ரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தட முலையும் தரணியில் தலை புகழ் தரக்கிற்றியே. பொருள். மன்மதனே, பசுங்காய் நெல் மற்றும் கரும்பை படைத்து அதற்கு மேலே கருப்பங்கட்டி அரிசி அவல் ஆகியவற்றை சமைத்து
நல்ல ஸ்வரத்தை உடையவர்களாய் காம சாஸ்திரத்தில் நிபுணர்களானவர்களுடைய மந்திரத்தாலே நீ என் பிள்ளையாக இருந்தாலும் உன்னை வணங்குகின்றேன். மகாபலியாலே இந்த லோகங்கள் அபகரிக்கப்பட்ட காலத்திலே எல்லா லோகங்களையும் திருவடியால் அளந்து கொண்ட திரிவிக்ரமன் எம்பெருமான் அவனுடைய திருக்கைகளாலே என்னை தீண்டும்படி செய்து என்னுடைய ஒளி படைத்த வயிறும் மிருதுவான பருத்த முலைகளும் இவ்வுலகிலே நிலை நின்ற புகழை பெறும்படி செய்ய வேண்டும். 8ஆம் பாசுரம். இதில் தன்னுடைய ஸ்வரூபத்திற்கு சேர்ந்த செயலான எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்வதை அருளுமாறு கேட்கிறாள் ஆண்டாள். பாசுரம். மாசுடை உடம்போடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்தொரு போதுமுண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்று உண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கருள் கண்டாய். பொருள். ஒளியையும் சக்தியையும் உடையவனாய் எனக்கு சுவாமியாயிருக்கும் மன்மதனே, அழுக்கு படிந்த உடம்போடும் விரித்த கூந்தலோடும் வெளுத்த உதடுகளோடும் ஒரே வேளை உண்டும் நான் செய்யும் இந்த நோன்பை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். இப்போது நான் சொல்ல வேண்டுவது ஒன்று உண்டு. என் இருப்பு உயர்ந்த நிலையை அடையும்படி கேசி என்ற அசுரனை கொன்றவனாய் அதனாலே கல்யாண குண பூர்த்தி உள்ளவனுக்கு திருவடி சேவை செய்யும் இந்த பேற்றை எனக்கு நீதான் பெற்று தர வேண்டும். 9ஆம் பாசுரம். இதில் தனக்கு அருளாவிட்டால் அவனுக்கு வரும் அனர்த்தத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமலர் தூய் தொழுது ஏத்துகின்றேன் பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுதழுது அலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய். உழுவதோர் எருத்தினை நுகங்கொண்டு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே. பொருள். 3 காலங்களிலும் உன்னை தொழுது தலையாலே வணங்கி உன்னுடைய அடிகளில் தூய மலர்களை சமர்ப்பித்து சேவித்து ஸ்தோத்திரம் செய்கின்றேன். உலகை சூழ்ந்திருக்கும் கடல் போன்ற வடிவை உடையவனுக்கு பழுதில்லாமல் தொண்டு செய்து நான் வாழ்ச்சியை பெறவில்லை என்றால் பலமுறை அழுது தடுமாறி அம்மா என்று அழைத்து கொண்டு திரிய அந்த பலன் உனக்கே நன்றாக கிடைக்கும். ஏர் உழும் ஒரு எருதை நுகத்தடியாலே தள்ளி தீனி போடாமல் விரட்டுவதைப் போல அச்செயல் இருக்கும். 10ஆம் பாசுரம். இதில் 10 பாசுரங்களை கற்றதற்கு பலன் கூறி முடிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பாசுரம். கருப்பு வில் மலர்கணை காமவேளை கழலினை பணிந்து அங்கோர் கரி அலர மறுப்பினை ஒசித்து புல் வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடென்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை இன்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோன் அடி நண்ணுவரே. பொருள். கரும்பாகிய வில்லையும் மலர்களாலே செய்யப்பட்ட அம்புகளையும் உடையவனான மன்மதனின் ஒன்றுக்கொன்று ஒப்பான அடிகளை வணங்கி வட மதுரையில் வில் விழவு நடக்கும் அரங்கின் வாசலில் இருந்த ஒப்பற்ற குவலையா பீடம் என்னும் யானை அலரும்படி அதன் கொம்பை முறித்து கொக்கு வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயை கிழித்து போட்டவனாய் நீல ரத்னம் போன்ற வடி வழகை உடையவனான கண்ணன் எம்பெருமானுடன் என்னை சேர்த்துவிட வேண்டும் என்று மலைகள் போன்ற மாளிகைகள் நிறைந்து தோன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ளார்க்கு தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளுடைய அதாவது தம்முடைய விருப்பத்தின் பேரில் பிறந்த இனிய தமிழ் பாமாலையை பாட வல்லவர்கள் நித்திய சூரிகள் நாயகரான ஸ்ரீமன் நாராயணருடைய திருவடிகளை அடைவார்கள். முதல் 10 நிறைவடைந்தது.